ஹலோ கியூட்டீஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம ஒரு ஃபேஸ் மாஸ்க் ரெடி பண்ண போகிறோம். ஒரு சூப்பர்வான வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். அது பார்த்திங்கன்னா ஸ்கின்னை நல்லா லைட்டன் பண்ணும், பிரைட்டன் பண்ணும், உங்களோட பிக்மெண்டேஷன்ஸ், ஆக்னிஸ் எல்லாம் க்யூர் பண்ணுற ஒரு சூப்பர்வான ஃபேஸ் மாஸ்க். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ வித் காஃபி ஃபேஸ் மாஸ்க் தான் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி பக்கத்தில் பெல் சிம்லி கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். நீங்களும் நம்ம சேனலில் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபஸ்ட் அதுக்கு நமக்கு தேவை என்னென்னு பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு தான். உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு, ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ இதில் இருக்கிற தோலெல்லாம் நம்ம எடுத்துடணும். நமக்கு தோல் தேவையில்லை. ஸோ நான் இப்போ தோலெல்லாம் எடுத்துடுறேன். மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இதுக்கு போதுமானதாக இருக்கும். ஒரு சின்ன உருளைக்கிழங்கு இருந்தாலும் ஓகே தான். அதை நல்லா பாயில் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இது நம்ம பாயில் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு 4 பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை மசிச்சு எடுத்துக்கோங்க. மசிச்சாலும் ஓகே. இந்த மாதிரி கட் பண்ணி, ஏன்னா நம்ம இதை அரைக்க தான் போகிறோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி 4 கட் பண்ணாலும் ஓகே தான். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து, இப்போ நம்ம கட் பண்ணியிருக்க உருளைக்கிழங்கு அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. தக்காளியும் பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு நல்லா பிரைட்டன் பண்ணுறக்கும், ஸ்கின்னை லைட்டன் பண்ணுறக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஃபைனலாக இதில் நான் காஃபி பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பிராண்ட் வேணால் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அது நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த காஃபி சேசே பேக்கெட்டாக இருந்தால் நீங்கள் ஃபுல்லாக ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக, தண்ணியே ஊற்றாமல் அரைச்சி எடுத்துருவாங்க. பார்த்திங்கன்னா நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி நல்லா சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு க்ரீமியாக இருக்கணும். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியை ஆட் பண்ணாதீங்க. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதில் வேணால் நீங்கள் விட்டமின் இ கேப்சூலும் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் எசென்ஷியல் ஆயில் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் ஒரு 4 ட்ராப்ஸ் அளவுக்கு ஜெரானியம் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக ஒரு 4 ட்ராப்ஸ் மட்டும் ஆட் பண்ணுங்கள். அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம். இப்போ அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வேணால் நீங்கள் விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா நம்மளோட பேக் ரெடி ஆயிடும். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். எசென்ஷியல் ஆயில் இல்லைன்னா நீங்கள் அதை ஆட் பண்ண தேவையில்லை. அதுக்கு பதிலாக விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லைன்னா நீங்கள் இந்த 3 இன்க்ரீடியன்ட் மட்டும் வச்சு ஃபேஸ் பேக் செய்யுங்க. ரொம்ப சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி அது கரெக்டாக இருக்கணும். ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி இருக்கணும். இந்த பேக்கை நீங்கள் உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை அப்ளை பண்ணுங்கள். இது நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஸ்கின் நல்லா பிரைட்டன் பண்ணும். ஃபங்க்ஷனுக்குலாம் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்கும்போது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரெகுலராக நீங்கள் 1 டே விட்டு 1 டே யூஸ் பண்ணுங்கள். ஒரு 1 மந்த் ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு உங்கள் ஸ்கின்னில் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணுறதுனால அது இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்ஸாக இருக்கும். உங்கள்கிட்ட என்ன எசென்ஷியல் ஆயில் இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஸ்டோர் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். வெளியே வச்சா கெட்டு போயிடும். ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இது 1 டே விட்டு 1 டே யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சுருங்க. அது சில்னஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். சில பேர்த்துக்கு கோல்டாக ஆயிரும், சளி பிடிச்சிரும். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். சில்னஸோடு பண்ணாதீங்க. கண்டிப்பாக மறந்துடாமல் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி எடுத்து வச்சு அந்த சில்னஸ்லாம் போனதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். இல்லை கோல்டு பிடிச்சிரும் ஃப்ரிட்ஜ்லேருந்து டேரெக்டாக யூஸ் பண்ணும்போது. இந்த பேக் பார்த்திங்கன்னா நீங்கள் 1 வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் எனக்கு கிடச்சனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது எல்லா டைப் ஸ்கின்னுக்கும் சூட் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சென்சிட்டிவ் ஸ்கின், ஆயிலி ஸ்கின் எந்த டைப்பாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. இதில் ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா நீங்கள் இதில் வேணால் ஆல்மண்ட் ஆயில் இல்லைனா ஜொஜோபா ஆயில் கூட நீங்கள் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஸ்டோர் பண்ணுறதும் நீங்கள் நல்ல ஒரு க்ளீனான கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கள். 1 வீக் மட்டும்தான். அதுவுமே 1 டே விட்டு 1 டே மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திரும்ப ரீபேட்ச் செஞ்சுக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். until then bye from Nisha.